உலகத்தின் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழ். இதை தமிழர்கள் சொன்னால் தற்பெருமை என்று சொல்லலாம், பீற்றிக் கொள்கிறார்கள், என் தம்பட்டம் அடிக்கிறார்கள் என்று பேசலாம். உலகத்தில் எல்லா மொழிகளாய் அறிவிங்கனும் உலகின் முதல் மொழி தமிழ் என்று நிறுவுகிறார். அந்த மொழியின் பிள்ளைகள் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க இயலாது. இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள். என் முன்னோர்களின் மொழி கூட தமிழ்தான். இதை சொன்னவன் இந்திய அரசியல் சாசனத்தை எளித்தந்த புரட்சியாளர் அறிவாசனர் அம்பேத்கர் என்பதை அறிவார்ந்த தம்பி தங்குகள், என்னிலும் இளைய உடன் பிறந்தார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் கனக விஜயனை தோற்கடித்து அவர்கள் தலையிலே கல்லை சுமக்க வைத்து வந்து எங்களுடைய மோதாட்டி கண்ணகி பெருமாட்டிக்கு கோயில் கட்டினான் சேரன் செங்குட்டுவன். இதெல்லாம் இலக்கிய சான்றுகள். இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரல். அதென்றால் ஊரா நாட்டில் நட்டிருக்க முடியாது இல்லையா? அவன் எல்லைக்கு உட்பட்ட நிலப்பரப்பில் தானே நட்டிருக்க முடியும். அப்ப இந்த துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு பேரினத்தின் மகன் தமிழ்நாடு என்ற சிறிய நிலப்பரப்புக்குள் குறுக காரணம் என்ன? குறுக காரணம் என்ன? மொழி திரிவு, பண்பாட்டு சிதைவு, வரலாற்று திரிவு, வழிபாட்டு மறைப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக தன் அடையாளங்களை இழந்து 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 காலடியில் குறுகி நிற்கிறது.